போயிட்டா? ஆளே காணும். இங்கதானே இருந்தா. ஒரு இடத்துல கிடக்க மாட்டா. காலையிலே பேப்பரம் வாங்கிட்டு வா, அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வானால எங்க போயிட்டா? யாச்சி, யாச்சி, எங்க இருக்கா? இப்ப வர போறியா இல்லையா? பேசாம நம்ம சாப்பிட்டு போயிடுவேன். எனக்கு ஒரு வேலை இருக்கு. ஒரு வேலை குளிச்சுட்டு இருப்பாளோ? யாச்சி, சீக்கிரம் வா. எங்க போய் தொலைஞ்சிட்டா? ஆளே காணும். ஏலே, ஏ ஐயா, எங்க குறைஞ்சிட்டு போ, சத்தம் குடிச்சிட்டு கிடக்க. வெளியே வாடியா, என்னமா வருது? ஐயா, இங்க திரும்பி பாருல. என்னது இது? யாரு உனக்கு இந்த மாதிரி துணி மணி எல்லாம் வாங்கி தரது? என்னது இது? எங்க அம்மா துணியை தூக்கி மாட்டிருக்கியா? என்னத்துக்கு உனக்கு இந்த ஆசை? எங்க அம்மா ட்ரெஸ் நல்லா இருக்கு. ஆமலே, உங்க ஆத்தா கொடுத்தா. அப்போ யாரு உங்க துணியை எடுத்து போட்டுக்க? சொல்ல புரியா இல்லையோ? அதுவல என் ஃப்ரெண்டு அமெரிக்கால இருந்து எனக்கு இந்த மாதிரி 2-3 துணி அனுப்பி விட்டா. பாக்குறியா? இது எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? என்னது? உன் ஃப்ரெண்டு உனக்கு அனுப்பி விட்டாளா? அதான் நேத்து பக்கத்து வீட்டுக்கார பொம்பளை சொல்லிக்கிட்டு இருந்துச்சு, உங்க ஆச்சி பேர்ல என்னமோ பார்சல் வந்துச்சே, என்னதியான்னு காட்டுச்சு. நான் ஒன்னும் இல்லையான்னு சொல்லிட்டேனே. அது வர நேற்று சாயங்காலம் நீ தூங்கிட்டு கிடந்தியா? நீ கண்ணு முடிச்ச பிறகு சொல்லணும்னு நினைச்சு மறந்துட்டேன். இன்னைக்கு உன் அப்பனும் ஆத்தாலும் வேலைக்கு போன பிறகு போட்டு பார்த்து உன்கிட்ட காட்டலாமேன்னு இருந்தேன். நீ எங்கேயோ போயிட்ட. நல்லா இருக்கா? இது எப்படி இருக்கு? இருக்கு இருக்கு, நல்லா தான் இருக்கு. இல்ல இன்னொன்னு பாட்டுட்டு வந்து காட்டுதே, எப்படி இருக்குன்னு சொல்லுன்னு. கிழவிக்கு வந்த வாழ்வை பாரு. நமக்கு ஒரு பேரும் ஒன்னும் அனுப்ப மாட்டான். கிழவிக்கு இந்த வயசான காலத்துல அங்க இருந்து துணிமணி அனுப்புதாவோ. ஏன்னா ஐயா, இது எப்படி இருக்கு? அது நல்லா இருந்துச்சா? இது நல்லா இருந்துச்சா? இருக்கு இருக்கு. கிழவிக்கு வந்த நேரத்தை பாரு. வித விதமா என்னமோ பேஷன் ஷோக்கு போற மாதிரி நல்ல துணிமணியை போட்டுட்டு அழையிறேன்னு. ஆச்சிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லு. உனக்கு ஏன் போறாம என் ஃப்ரெண்டு எனக்காக அனுப்பியிருக்கா. அனுப்புவா அனுப்புவா. ரோட்ல ஒரு புள்ள போச்சுன்னா என்னம்மா சொல்லுத, இவளுக்கு துணிமணியை பாரு, அப்படி இப்படின்னு போட்டுட்டு அழைத்தாளுவோ. என்ன துணிமணி? பாவடை கவனி கட்டாம இதெல்லாம் ஒரு துணிமணின்னு இதை போட்டுட்டு அழைத்தாளுவோ அப்படின்னு சொல்லுவல்ல. எங்க காலத்துல எப்படி இருந்தோம் தெரியுமா அப்படிங்கிறது. இப்போ உனக்கு மட்டும் நல்லா விதவிதமா போட்டா ஒண்ணும் கிடையாது. அப்படித்தானே? யாமல எப்படி பொறாமையில பேசுத? ஆச்சி அழகா இருக்கிறத பார்த்து ரசி. எனக்கே இப்படியெல்லாம் போட பிடிக்காதுதான். ஆனா என் ஃப்ரெண்டு வாட்ஸ்அப்ல விதவிதமா துணிமணி போட்டு காட்டினா, உனக்கு அனுப்பி விடுதேன், போட்டு பாரு நல்லா இருக்கும் அப்படின்னா. அதான் போட்டு பார்த்தேன். என்ன பண்ணாங்கடி பாவடத்தாவணி? அங்கே இடுப்பு தெரியும், இங்கே இடுப்பு தெரியும், இதுதான் நல்லா இருக்கு. சரியான ஆளுதான் குழவி நீ. உனக்கு ஒன்றும் தேவைன்னா அப்படியே போட்டுக்கிட்டு மாத்தவள அதான் நல்லா இருக்கு, இதான் நல்லா இருக்கும்பா. இல்லைன்னா அடுத்து போடுறத எப்படி குறை சொல்லுவேன்? 4 கடையை மறைச்சிருந்துக்கிட்டு அவ அன்னைக்கு அரைக்கடையா துணிமணியை போட்டுட்டு ரோடு பூரா அலைஞ்சாட்டி. இப்போ உள்ளவளுவெல்லாம் என்ன பிள்ளைகளை பெற்று வளர்க்கா? பிள்ளைகளை கண்டிக்கிறது கிடையாது. ஆனா அதுவே தரிகெட்டு தெரியுது அப்படிம்ப. ஏற என்னைய மாதிரியே நல்லா என்னமோ சொல்லுவாங்கள, மிமிக்கிரி பண்ணுதியே, நல்லா பேசுதல. அதான் சொல்லிட்டல, உனக்கு தேவனா நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசுவ, இல்லைன்னா மூஞ்சி போடைய தூக்கிக்கிட்டு நல்லா மூஞ்சி திருப்பிக்கிட்டு உட்காந்துருப்பேன். சரி அது போகட்டும். இந்த சட்டை நல்லா இருக்கா? இருக்கு இருக்கு, குடுத்து வச்சவா. நடத்து நடத்து, அடுத்தால என்ன வச்சிருக்கேன்னு பாப்போம். போய் போட்டுட்டு வா. சரில பொறு, இப்ப வரேன். எனக்கு சொல்லு, இது எப்படி இருக்கு? ஃப்ரெண்டுக்கு என்ன லூசு பிடிச்சி போச்சா? சின்ன பிள்ளைகள் போடுற ட்ரெஸ் எல்லாம் வாங்கி உனக்கு நல்லா அனுப்பி விட்டுருக்காள. என்னத்துக்கு? வயசானாலும் ஆசை போக மாட்டேக்குன்னு. உனக்கு என்னத்துக்கு போறாம? நாங்க அந்த காலத்து இப்படிலாம் போடல. நீங்க இந்த மாதிரி துணிமணியெல்லாம் போட்டுட்டு சரி, எங்களுக்கு இப்ப போட கிடைச்சிருக்கு, நான் போடுதேன். உனக்கு எவ்வளவு போறாம? உன் அப்ப நான் வாங்கி தந்தான், என் பிரெண்டு எனக்கு வாங்கி அனுப்பியிருக்கா. ஓ மடுமுவா போட்டா மட்டும் என்னெல்லாம் குறை சொல்லுத. இவ ஒழுங்கா வேலைக்கு போறவா சேலையை கட்டிட்டு போறத விட்டுட்டு என்னத்துக்கு இப்படி துணிமணியை போட்டு தொலைதா? இந்த பையனும் ஒன்றும் கேட்க மாட்டான் அப்படிங்கிறது. இப்போ உனக்கு போட்டா மட்டும் நல்லா இருக்கா, எப்படி இருக்குன்னு சொல்லுல அப்படிங்கிறது.
ஏல அதை விடுத, எதையாவது பேசணும் பேசாத. நல்லா இருக்கா? எப்படி இருக்கு அதை சொல்லு. அதெல்லாம் சூப்பரா தான் இருக்கு. இப்பவுமே பொண்ணு பார்த்தா கூட கிளவி சூப்பரா இருக்கலன்னு வர மாப்பிள்ள கட்டிக்கிட்டு போயிடுவான். என்னல பேச்சு பேசுற கூறு கட்டானே. என் ஃப்ரெண்டு இங்க வாரன் இருக்கா. அவ வந்தானா இந்த மாதிரி துணியை போட்டுட்டு நாங்க 2 பேரும் ஊரு பூரா சுத்தலான்னு இருக்கேன். ஆசைதான். இருக்கட்டும் இருக்கட்டும். அவ முதல்ல வரட்டும். அது வரைக்கும் நீ இருக்கியான்னு பாரு. டிக்கெட்டு கிட்ட வாங்கிட்டு போயிடாத. கேமல இப்படி பொறாமப்பட்டு போய் கண்டதையும் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி துணி போட்டா நல்லா தான் இருக்கு. சேலனா இழுத்து சொருவிட்டு அலையணும். இது நல்ல வித விதமா பாடும்போது மனசுக்கு நல்லா தான் இருக்கு. என்ன 10 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கு. ஓ, உங்களுக்கு 10 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கா? இருக்கட்டும் இருக்கட்டும். நல்லா சந்தோஷமா இரு. நான் போய் துணியை மாத்திட்டு வரேன் சரியா? எனக்கு என்னமோல வெக்க வெக்கமா இருக்கு. இப்போ இவளை பொண்ணு பார்க்க வராவோ, இவளுக்கு வெக்கமா வருது. போ போ போய் துணியை மாத்திட்டு வா. நல்லாதான் இருக்க கிளவி. என் மவன் வந்ததோ பாட்டு கடலான்னு இருக்கேன். அதுக்கண்ணே வந்து உன் மாமன் வந்த உடனே நல்ல விதவிதமா போட்டு அப்படியே போட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் அப்லோட பண்ணிடுவோம். உன் புரண்டும் பார்த்து சந்தோஷப்படுவாள்ல. ஆமால துணி எடுத்துக்கிறவளுக்கு என்ன மரியாதை? ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, ட்விட்டரு எல்லாத்துலேயும் போட்டுறணும்ல. போட்டுருவோம் போட்டுருவோம். எவனாலும் உன்னைய கடத்திட போறான் பணக்கார கிளவின்னு. போ போ போய் முதல்ல துணியை மாத்து. சரில இரு வாரேன். உனக்கு தோசையை ஊற்றி எடுத்துட்டு வரேன்னு. பரவாயில்லையே, இப்போ வாட்டு பேரம் பசியா இருப்பானேன்னு தோணிச்சே. போ போ போய் தோசையை சுட்டு எடுத்துட்டு வா. இருல 5 நிமிஷத்துல வந்துடுது. பரவாயில்லையே, கிழவிக்கு வித விதமா துணி போட்டா நல்லா தான் இருக்கு. அதுக்கு மனசும் சந்தோஷமா இருக்கு. எங்க அப்பாவையும் 2 3 சுடிதாரு வாங்கி கொடுக்க சொல்ல வேண்டியதான்.